நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தன்னை முற்போக்கு மூளை நிறைந்தவர் போல காட்டிக்கொள்ளும் நடிகர் பார்த்திபன் ஆந்திராவில் படவிழாவில் சம்பந்தமே இல்லாமல் தனது சாதி பெயரை குறிப்பிட்டு பெருமை பேசியது நெட்டிசன்கள் கையில் சிக்கி சந்தி சிரிக்க வைத்துள்ளது. நடிகர், இயக்குனர் என சினிமாவில் அறியப்படும் அடையாளத்துடன் இருக்கும் பார்த்திபன் சாதியை பெருமையாக நினைத்து மேடையில் புலகாங்கிதம் அடைந்தது உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. படவிழாவுக்கு சென்றால் படத்தை பற்றி பேசி பார்த்திருப்போம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சாதியை பற்றி பேசியது ஏன் என்பதுதான் பார்த்திபனை நோக்கி எழும் கேள்வியே. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நடிக்கும் உஸ்தாத் பகத்சிங் படவிழாவில் பங்கேற்ற நடிகர் பார்த்திபன் தெலுங்கில் தட்டு தடுமாறி பேசத் தொடங்கினார். அப்போது தனது முழு பெயரை குறிப்பிட்ட பார்த்திபன் நாயுடு என தனது சாதி பெயரையும் சேர்த்து குறிப்பிட்டார். படவிழாவிற்கும் பார்த்திபன் பேசியதற்கும் சம்பந்தமே இல்லை என்ற நிலையில் அந்த வீடியோ வெளியாகி கடும் விமர்சனத்திற்கு காரணமாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட கமல் மாதிரியே வார்த்தை ஜாலத்தில் புரியாத புதிராக பேசும் பார்த்திபன் பெரும்பாலும் தன்னை முற்போக்குவாதி போல காட்டிக்கொள்வார். பார்த்திபன் நடித்த படங்களும் கூட அப்படித்தான் இருந்தன. குறிப்பாக பார்த்திபனின் செயல்பாடுகள் திமுகவின் கொள்கைகளோடு ஒத்துப்போகும் வகையிலேயே அமைந்திருக்கும். அப்படி இருக்கையில் வேறு மாநிலத்தில் சென்று தனது சாதி பெயரை குறிப்பிட்டு பார்த்திபன் பேசியதுதான் சர்ச்சைக்கு ஆரம்ப புள்ளியாக மாறியிருக்கிறது. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடுதான் அதிக அளவில் சாதியை எதிர்ப்பு பேசும் மாநிலமாக உள்ளது. அப்படி இருக்கையில் தமிழ்நாட்டின் பிரபலமான திரையுலக வாசியாக இருக்கும் பார்த்திபன் சாதி பெருமையை ஊக்குவிக்கும் வகையில் தனது பெயருக்கு பின்னால் சாதியை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கும்போது சாதியை ஒழிப்பது என பேசுவதும் ஆந்திராவுக்கு சென்றதும் தனது சாதி பெயரை குறிப்பிட்டு பெருமை தேடுவதும் இரட்டை வேடம் என பார்த்திபனுக்கு எதிராக விமர்சன கணைகள் எழத் தொடங்கியுள்ளன. சில நாட்களுக்கு முன்பு ஆந்திராவில் தாம் சார்ந்த சமூக நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டு சாதி பெருமை பேசியிருந்தார் இயக்குனர் பாக்யராஜ். தாம் சார்ந்த சாதியின் பெயரை குறிப்பிட்டு அந்த சாதியில் பிறப்பதே பெருமை என பேசியதும் கடும் விமர்சனத்திற்குள்ளானது. முன்னாள் அரசியல்வாதியான பாக்யராஜும் தன்னை சாதிக்கு எதிரானவராகத்தான் இத்தனை நாட்களாக காட்டிக் கொண்டிருந்தார். அந்த வகையில் பாக்யராஜின் சிஷ்யனான பார்த்திபனும் சாதி பெருமை பேசி சிக்கலில் சிக்கியிருக்கிறார். அண்மையில்தான் த்ரிஷாவை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசி பார்த்திபன் ஹாட் டாபிக்காக மாறினார். அப்போது பார்த்திபனுக்கு ஆதரவாக நின்ற சில முற்போக்குவாதிகளை தற்போது முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விளக்கம் அளித்திருக்கும் நடிகர் பார்த்திபன் மன்னிப்பு கோரியிருக்கிறார். அதோடு தாம் எவ்வளவுதான் தமிழ் மீது பற்றோடு இருந்தாலும் தெலுங்குதான் தனது தாய்மொழி என்ற பிறப்பு சான்றிதழை மாற்ற முடியாது என கூறியிருக்கிறார் பார்த்திபன். அதோடு படவிழாவில் தெலுங்கில் பேச வேண்டும் என்ற பதற்றத்தில் இருந்ததால் வார்த்தை பிரயோகங்களை சரியாக கையாள முடியாமல் வியர்க்க விறுவிறுக்க பேசி முடித்ததாக குறிப்பிட்டுள்ள பார்த்திபன் தனக்கு சோறு சுகம் தந்தது யாவும் தமிழ்தான் என கூறியிருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.